தமிழ்நாடு எலெக்ஷன் சீரீஸ்ல போன வீடியோல டிவிகேயோட ஸ்ட்ரென்த்தை பத்திலாம் நான் பேசினேன்ல, இப்போ வீக்னஸையும் பேசுறேன், கேளுங்க. மொதல் பாயிண்ட், கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு தடவை கூட பிரஸ்ஸை மீட் பண்ணவே இல்லை. இவர் கொள்கை எதிரின்னு சொல்றாரு, அந்த கட்சியோட தலைவர் மாதிரி பண்றாருன்னு எனக்கு தோணுது. அப்புறம் நீங்க எப்படி ஒரு மாற்று சக்தியா இருப்பீங்க? சரி, அதை விடுங்க. ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டு சென்சிட்டிவான இஷ்யூஸ் தமிழ்நாட்டில் நடந்ததை யாராலையும் மறக்கவே முடியாது. ஒன்று கவின் அவர்களோட ஆணவ படுகொலை, ரெண்டாவது திருப்பரங்குன்றம்ல நடந்த மத ரீதியான பிரச்சனை. இந்த ரெண்டு விஷயத்துக்குமே வாய்ஸ் அவுட்டே பண்ணலை. வெறும் அறிக்கையிலையும் தீர்மானத்திலையும் மட்டும் எழுதிட்டு ஒரு சேஃப் பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டாரான்னு எனக்கு தோணுது. தமிழ்நாட்டில் சேஃப் பொலிட்டிக்ஸ்க்கு இடமே இல்லை, ஒரு நிலைப்பாடு எடுத்தே ஆகணும். மூணாவது பாயிண்ட், இவருக்கு கூடுற கூட்டம் இருக்குல்ல, மக்கள் தானாவே வந்து டிவிகேன்னு கத்துற அளவுக்கு ஒரு ஆடியன்ஸையே பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் இந்த மொத்த ஆடியன்ஸையும் பொலிட்டிசைஸ் பண்ண விட்டாரோன்னு ஒரு வருத்தம். ஏன்னா இவர் எல்லா இடங்கள்லையும் ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணிட்டு சினிமேட்டிக்காவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. கடைசி பாயிண்ட், ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்தா அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். அது எடுக்கிற மாதிரி தெரியல. Acting like a superstar, acting like he's above all of this, that simply won't cut it. This is a tragedy that's happened at his event. அண்ட் கிரிட்டிசிசம் எல்லாம் அக்செப்ட் பண்ணணும். இதெல்லாம் சரி பண்ணிட்டு மக்கள் பிரச்சனையை பேசி களப்பணியில் ஈடுபட்டாலே வெற்றி நிச்சயம் சார். சினிமாவில் பஞ்சு டாலாக்குல தம்பி, இது நெஞ்சு டாலாக்கு, இது நெஞ்சு